ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்றைக்கி நம்ம ரெட் முட்டைக்கோஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் முட்டைக்கோஸ் மாதிரி தான். நல்லா அதை நம்ம பொடிசாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதை நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த கோஸ் இப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறோம். இதுக்கு ஆயில் போட்டிருக்கோம். 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நான் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 2 டீஸ்பூன். அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு போடும்போது. இப்போ நம்ம போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணது 1 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதையும் நம்ம நல்லா பொடிசாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுவும். இப்போ கருவேப்பிலை நம்ம சேர்த்தாச்சு. இந்த கோஸ் பொரியலுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம பொரியல் செய்யும்போது செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இது. இப்போ கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா இதை பொடிசாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம். நான் 1 மிளகா தான் சேர்க்குறேன், ஏன்னா ரொம்ப காரம் போட மாட்டோம், அதனால் 1 சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு 1 மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த வெங்காயம், இந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், ரெட் முட்டைக்கோஸ் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே நம்ம அதில் சேர்த்துட்டு அப்புறம் இந்த கோஸுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். நல்லா இதை அந்த நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த கோஸெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஒயிட்டில் இருக்க அந்த கோஸே பார்த்துட்டு இதை பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. ஆனால் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்க்கும்போது நமக்கு பார்த்தா நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த கோஸ். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது கூட சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு எப்போதுமே வீட்டில் இருக்கும். இந்த சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டீஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த சீரகம் தூள் நம்ம சேர்க்கும்போது, பவுட்ரு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்துக்கலிட்டு இப்போ இந்த கிளாஸில் பாருங்கள், சின்ன கிளாஸ் தான், இதில் 1 கிளாஸ் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். அந்த கோஸ் வேகிறதுக்கு இந்த 1 கிளாஸ் வாட்டர் போதும். இப்போ நல்லா இதை நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு 7 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நம்ம வைக்கும்போது இது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சிங்கனாவே போதும். பாருங்கள், நம்ம ஊற்றின 1 கிளாஸ் வாட்டர் கரெக்டாக வெந்து வந்திருக்கு கோஸு. நல்லா குக் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த சுக்கா ரொட்டி மாதிரி செய்கிறதுக்கெலாம் நம்ம இந்த ரொட்டிக்கெல்லாம் இந்த கோஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் பொரியல் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கோம்.
1 கப் தேங்காய் தான் நான் அந்த கரண்டியில் போடும்போது நான் 2 டைம்ஸாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு அருமையான சிவப்பு முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிவப்பு முட்டைக்கோஸ் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.